சங்கரன் கோயில் சங்கர நாராயணசாமி கோயில் முன்பு யாசகம் எடுத்த முதியவரிடம் 5000 ரூபாய் திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கர நாராயணசாமி கோயில் முன்பு ஏராளமான முதியவர்கள் யாசகம் எடுத்து வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இதில் வாசுதேவநல்லூர் தாலுகா சங்குபுரத்தை சேர்ந்த பொன்னுசாமி என்ற முதியவர் மேலும் யாசகம் எடுத்து சுமார் 5000 ரூபாய் பணத்தை தனது பேக்கில் வைத்துள்ளார். இதில் பொன்னுசாமி வைத்திருந்த பேக்கில் 5000 ரூபாய் மற்றும் வேஷ்டி சட்டை போர்வை ஆகியவை இருந்துள்ளது. மதியம் கோயில் அருகே நடைபெற்ற அன்னதானத்தில் சாப்பிடுவதற்காக முதியவர் பொன்னுசாமி அங்குள்ள மறைவிடத்தில் பேக்கை வைத்து சென்றுள்ளார். அன்னதானம் சாப்பிட்டு மீண்டும் கோயில் முன்பு வந்து பார்த்தபோது பேக் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். யாசகம் எடுத்த முதியவரிடம் திருடிய மர்ம நபர்கள்தான் பிச்சைக்காரர்கள் என்று வியாபாரிகள், பொதுமக்கள், பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். யாரில் தெரியாது. அந்த அம்மாட்ட கேளுங்க. அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன். இங்கேருந்து தான் இருந்தேன், வேறு எங்கேயும் போகல. வேட்டி, துணிமணி, சம்காலம் எல்லாமே இருந்துச்சு. தெரிஞ்சா நான் எதுக்கு சாமி கேட்குறேன்? சத்தியமாக தெரியாது சாமி. இந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், போக்குற மாட்டேன். அந்த ஒரு இடத்துல ஏதோ இது ஒன்று சொல்லி போனாங்க. நானும் ஒரு சாமியாரும் போனோம். போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டோம். அதுக்குள்ள பையங்கானும் அதுங்கானும் ஒன்றுங்கானும். எனக்கு இந்த சங்கூரம் தாங்க பொன்னுச்சாமி.